மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். ஜப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜப தியானமே. எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன். என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன். என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார்
இன்றைய நாள் காலை தியானத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் மூவொரு கடவுளின் தீர்ப்பெயரினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் காலை வேலைக்காக தெரிவு செய்யப்பட்ட திருமறை பகுதி அது சங்கீதம் 143:8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடையச் செய்யும், ஏனெனில் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டி அருளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்ற வார்த்தை. அதிகாலை என்பது ஆண்டவரோடு இடைபடுகின்ற ஒரு வேலை. அதிகாலையிலே இயற்கையெல்லாம் ஆண்டவரை துதித்து பாடுவதை நாம் அதிகாலையிலே எழுந்து நாம் பார்க்கின்ற பொழுது அவைகளை ரசிக்க முடியும். சில் என்ற காற்றும், குயில்களின் கீதமும், பறவைகளின் பாடலும், வண்டுகளின் ரீங்காரமும், இப்படி அதிகாலை வேளையிலே இயற்கையெல்லாம் கடவுளை துதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் மட்டும் அதிகாலையிலே உறங்குவது சரியா என்று நாம் யோசிக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்திருக்கின்ற பொழுது கடவுளுடைய குரலை நாம் கேட்கவும் அவரோடு இடைபடவும் நம்மால் முடியும். ஆகாயத்து பறவைகளை அற்புதமாக போஷித்து வழிநடத்துகின்ற நம்முடைய ஆண்டவர் நம்மையும் நமது குடும்பத்தையும் இந்த புதிய நாளின் ஆசீர்வாதங்களோடு வழிநடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து வழிநடத்துகின்ற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அல்லவா என்று திருமறையிலே நாம் பார்க்கிறோம். இப்படி ஆண்டவரால் படைக்கப்பெற்ற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பார்த்து பார்த்து நேர்த்தியாக வழிநடத்துகின்ற பொழுது அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிற நாம் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக வழிநடத்த ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளிலும் அதிகாலையில் எழுந்திருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கின்ற அந்த அனுபவத்தை பெற நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பாவமும் பாடுகளும் நிறைந்த இந்த உலகத்திலே அனுதினமும் அவரது சமூகத்தை நாம் தேடி ஓட வேண்டியது முக்கியமாகும். தேவன் நமது கரத்திலே கொடுத்த பொறுப்புகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்து முடிக்க தினமும் அதிகாலையிலே நாம் ஆண்டவருடைய திருக்கரங்களிலிருந்து அதற்கான ஆற்றலை பெறுவதற்கு நம்மை ஆண்டவரோடு இணைத்து கொள்ள நாம் ஆயத்தப்பட வேண்டும். திருமறையிலே அப்படியான இறை அடியார்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 19:27 நாம் பார்க்கின்ற பொழுது, தன்னை அழைத்த தேவனின் முன் நிற்க அதிகாலையில் எழுந்தார் ஆபிரகாம் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 28:18 பார்க்கின்ற பொழுது, தன்னை தெரிந்து கொண்ட தேவனை ஆராதிக்க ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதிகாலையிலே எழுந்தார் யாக்கோபு என்று நாம் திருமறையிலே பார்க்கிறோம். யாத்திராகமம் 34:4 பார்க்கின்ற பொழுது, தாம் ஜனத்தை மீட்க அழைக்கப்பட்ட மோசே தேவனை தரிசிக்க அதிகாலையில் சீனாய் மலையில் வந்து சேர்ந்தார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். தமக்காக ஒரு குழந்தையை கேட்ட அன்னாலும் எல்கானாவும் அதிகாலையில் கர்த்தருடைய பாதத்தில் விண்ணப்பித்தார்கள் என்று 1 சாமுவேல் 1:10 நாம் பார்க்க முடிகிறது. யோபு 1:5 பார்க்கின்ற பொழுது, தம் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை செலுத்த அதிகாலையில் எழுந்தார் யோபு என்று நாம் அந்த பகுதியிலே பார்க்கிறோம். இப்படி திருமறையிலே அநேக அடியார்கள் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தரிசித்ததை நாம் பார்க்க முடிகிறது. அதன் வழியாக அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டதையும் நாம் திருமறையிலே பார்க்க முடியும். ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே நாம் அதிகாலை எழுந்திருப்பதையே மறந்துவிட்டிருக்கிறோம். சூரியன் உதயமாவதையே பார்ப்பதற்கு நாம் இழந்து போய் நிற்கிறோம். ஆகவே அதிகாலையில் சூரிய உதயத்தோடு கூட ஆண்டவரை வழிபடுவது, ஆண்டவரோடு இடைபடுவது, ஆண்டவரோடு நம்மை ஒப்படைத்து நிற்பது, இந்த புதிய நாளுக்கான ஆற்றலை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வது என்கின்ற இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை துதிப்பதும் ஆண்டவரோடு இடைபடுவதும் மிக அவசியமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதிக
சத்தமில்லாத நேரம் அதிகாலை. அமர்ந்த தண்ணீரை போன்றது அதிகாலை. நமது உள்ளங்களில் எந்த விதமான அழுத்தங்களோ அல்லது கவலைகளோ இல்லாத ஒரு புதிய ஆரம்பத்தினுடைய மகிழ்ச்சியில் இருக்கின்ற நேரம் அதிகாலை. அந்த நேரத்தில் நாம் ஆண்டவரோடு நம்மை ஒப்படைக்கின்ற பொழுது ஆண்டவர் பேசுகின்ற மெல்லிய குரலை நாம் கேட்பதற்கு அது வாய்ப்பாக அமையும். ஆகவே நாம் அதிகாலை பொழுதிலே எழுந்து நாம் ஆண்டவரை துதிப்பது அவசியமாக இருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவரை அதிகாலையிலே தேடுவோம். பாடுகள் நிறைந்த இவ்வாழ்க்கையிலே அன்பர் இயேசுவின் பாதத்தை அதிகாலையில் நாடுவோம். அவர்தாமே நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் புதிய உந்துதலையும் இந்த நாளுக்குரிய ஆற்றலையும் பலனையும் புதிய வழிநடத்தலையும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவருடைய திருக்கரத்திலிருந்து நாம் பெற்று பலத்தோடு பயணிப்பதற்கான ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அதிகாலையில் நாம் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் நம்ம ஒப்படைப்போம். ஆண்டவர் நம்மை வழி நடத்தி காப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து வழிநடத்த நாங்கள் மன்றாடுகின்றோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா காலைதோறும் உம்மை வாஞ்சித்து கதற உம்முடைய கிருபையை நிறைவாய் தந்திரள வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். இந்த நாளினுடைய தொடக்கம் எங்களுடைய வாழ்வின் மகிழ்ச்சியையும் இந்த நாளில் நாங்கள் திட்டமிடுகிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்தரும்படியாய் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் தொடர்ந்து நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி அருள வேண்டுமாய் உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், சுற்றார் நட்பு எல்லாவற்றையும் நாங்கள் இந்த நேரத்தில் யோசித்து உம்முடைய திருப்பாதத்தில் வைத்து வேண்டுகிறோம். ஆண்டவர் எல்லாருக்கும் தேவையான ஆசைகளை தந்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். இந்த நாளுக்கான சமாதானத்தை நீர் எங்களுக்கு தாரும். எங்களை தொடர்ந்து உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். அன்பின் கடவுளே, ஆமென். பெற்றவராம் கடவுளுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் வழிநடத்தலும் பாதுகாப்பு பராமரிப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் நம் அனைவரோடும் நீங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.